வாங்க எங்கள் வீட்டு லஞ்ச் சன்னா புலாவ், தக்காளி குருமா, ஆனியன் ரைத்தா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஹோல்சமான லஞ்ச், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்க சன்னாவை தண்ணியை ஸ்டெயின் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 120 கிராம் சன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ரெடியானவுடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சன்னா பாயில் ஆகும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, பொங்காமல் இருக்கும். இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே 2 வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி கொடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு ரஃபாக சாப் பண்ண தக்காளி, 6 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 பூண்டுலேருந்து 6 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. நம்ம போட்டிருக்க எண்ணெய் நெய்யோட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வதக்கும் போது எந்த பொருளும் கீழே ஒட்டாது. அப்போ கடைசியாக ரைஸ் ரெடி ஆகும் போதும் அடி பிடிக்காமல் வரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சன்னாவையும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் ரைஸை புலாவ் செய்ய ஆரம்பிக்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ரைஸை ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1/2 கை புதினாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சன்னா குக் பண்ண தண்ணி, நார்மல் தண்ணி ரெண்டையும் சேர்த்து 4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. சன்னா குக் பண்ண வாட்டரில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்து 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சன்னா புலாவ் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ குயிக்காக ஒரு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 3 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இல்லாதனால நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டு மைய அரைச்சிக்கோங்க. வானலில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்குங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெய் வெளி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி அரைச்ச மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை நல்லா அரைச்சி அதை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விட்டிங்களா டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டெய்லி லன்ச் அப்டேட்ஸ்க்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீசனல் ஃப்ளூவாக இருக்குது, அதுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். அந்த ஃபீவர் கோல்டு சரியாகிறதுக்கு 5 டேஸ்க்கு மேலேயே ஆகுது. பாடி பெயின் அதிகமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் தண்ணி குடிக்கும் போது எப்பயுமே வார்ம் வாட்டரே குடிங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோ டாக்ஸின் வெளியில் போகும். மீலை குயிக்காகவும் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஃப்ளூயிட் கண்டென்ட்க்கு மோரும்